இது எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், எங்கள் அப்பா செத்து போட்டாருங்க. ஐயையோ! சரி நீ என்ன பண்ணு, ஒரு நாளன்னைக்கு அப்பா பாடியை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு. கொண்டு வந்துட்டேன்னா நான் பார்த்துட்டு நான் 2 சொட்டு கண்ணீர் விட்டுடுறேன். அப்புறம் நீ அதை அடக்கம் பண்ணுறியோ எரிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதாவது ஒரு வறுமையை பயன்படுத்தி நான் 20 லட்ச ரூபா கொடுக்குறேன், அந்த 20 லட்ச ரூபாய்க்கு நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம். அதாவது அரசியல்ல வந்து விஜயுடைய ரசிகர்கள் தான் கொஞ்சம் எதுவுமே தற்குறிகளாக இருப்பாங்கன்னு பார்த்தா, விஜயே ஒன்றும் தெரியாத ஒரு நபராக அந்த 50 வருஷம் ரொம்ப கோல்டன் ஸ்பூனில் வளர்ந்த பையன். அப்பா பெரிய டைரக்டருடைய பையனா இருக்கும் பொழுது வளர்ந்த பையன். அதனால கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆரம்பத்திலேருந்தே விஜய்க்கு வந்து 4 பேர் வந்தாலும் என்ன கூட்டமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறவர் அவர். அப்படி யாரிடையுமே அவர் கேரவனுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. அவர் விருப்பப்பட்டா தான் வந்து பார்க்கணும், அவர் விருப்பப்பட்டா தான் பேசுவார். எனக்கு தெரிந்த ஒரு நடிகர் பத்திரிகை கொடுக்க போயிருக்காரு. என்ன நீங்கள் பாட்டுக்கு வரீங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளார அப்படின்ட்டு போயிட்டாராம். அந்த பத்திரிகை கூட வாங்கிக்கலையா.